பாரதி சுடர் பாரதிகளையும் கண்ணம்மாக்களையும் தேடும் ஒரு பயணம். எங்கள் பயணத்தில் உங்கள் பாதச்சுவடுகளும் தொடரட்டும். ஹலோ, வணக்கம். நான் வளமதி பாரதி. இது பாரதி சுடர். பாரதி சுடர் சார்பாக அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். பாரதி சுடரில் இன்னைக்கு ஒரு ஆரவாரமான செலிப்ரேஷன், ஒரு ஆரவாரமான கொண்டாட்டம். அது கொண்டாட்டம் என்னன்னா சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டம். இது நம்ம கொண்டாடுறதுக்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1909 பெண்களுக்கான சம உரிமையை கோரி பல போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டத்தோட அதாவது ஒரு மூமெண்ட்டு, அந்த மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் 1909 சர்வதேச மகளிர் தினம் நம்ம கொண்டாடிக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் பாரதி சுடரில் இன்னைக்கு இந்தியா வம்சாவளி வந்த பெருமைப்படக்கூடிய, அதை நினைக்கும் போதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரமிப்பு கொடுக்கக்கூடிய ஆளுமை மிக்க வீரமங்கைகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு முன்பும் சரி, சுதந்திர போராட்ட நேரத்திலும் சரி, இப்போவும் சரி, இந்தியாவிலையும் வெளிநாடுகளிலும் எத்தனையோ வீர பெண்மணிகள், எத்தனையோ சாதனைகள், எத்தனையோ ஆளுமை மிக்க சாதனைகள், எத்தனையோ பெருமைப்படக்கூடிய சாதனைகள், வரலாற்று மிக்க சாதனைகள் எல்லாம் படைச்சிட்டு வந்திருக்காங்க, இன்னும் படைச்சிட்டு இருக்காங்க. அவங்களில் சில பேரை பற்றி இன்றைக்கும் இந்த காணொலியில் உங்களுக்காக என்னோட சேர்ந்து இங்கிலாந்திலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் சில பெண்கள் சேர்ந்துருக்காங்க. அவங்கள இன்ஸ்பயர் பண்ண, அவங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய சில நம்மளுடைய வீரமங்கைகளை குறித்து உங்களோட பகிர வந்திருக்காங்க. இந்த வீர மங்கைகளை பற்றி நம்மளோட அடுத்த தலைமுறையினர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அந்த கடமை உணர்வோடு தான் இந்த காணொலியை நான் தயாரித்திருக்கிறோம். எல்லோரும் பார்த்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு நம்மளுடைய மூதாதையர்களை பற்றி, அவங்களுடைய அந்த வீரமிக்க செயல்களை பற்றி, அந்த ஆளுமைகளை பற்றி எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. Namaskarams. A warm and hearty welcome to each and every one of you to Bharati Chudar channel on the occasion of Women's Day. Please join us in watching this video which celebrates the glory of Indian women who were brave, courageous, valiant, trendsetters, who took a lot of heartaches to reach the place wherever they are today. This is our humble and sincere effort in giving a fitting tribute to all these women who have touched our hearts, who have sparked our energies, who have brought in a change to each and every Indian. So I hope you all like this humble effort of ours. Namaskaram. அனைவருக்கும் வணக்கம். பாரதி சுடர் வழியாக சர்வதேச பெண்கள் தினத்தில் உங்களோடு இணைந்திருப்பது ஆர்ஜே விஜயலட்சுமி, திருஞான ராஜா, பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலி. நம்மளுடைய வாழ்க்கையில பல ஆயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான பெண்கள் நம்ம மனசுல வந்து போயிருப்பாங்க. சிலர் நிலைச்சிருப்பாங்க, சிலர் நம்ம மறந்திருப்போம். அப்படியான வரிசையில நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்குமே எடுத்து சொல்லப்படாத ஒரு பெண்மணி, நம்ம வாழ்க்கையில தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த வீராங்கனை, வீரமும் தீரமும் தைரியமும் நிறைந்த வெற்றி வீராங்கனைனே சொல்லலாங்க. ஏன் நம்ம மகாத்மா காந்தி அவங்க இந்த பெண்மணியை எப்படி அழைச்சாங்க தெரியுமா? எப்படி தெரியுமா? தென்னாட்டு ஜான்சி ராணி. ஆமா, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி தான் நம்ம அஞ்சலி அம்மாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தியாக செம்மல், வீராங்கனை, விடுதலை போராட்ட தியாகி, இப்படி வரிசையாக அவங்கள அடுக்கிக்கிட்டே நம்ம போகலாம். அது மட்டும் இல்லைங்க, இவங்க அந்த ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் முதுகில் தான் குழந்தைய சுமந்துக்கிட்டு விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்டாங்க. ஆனால் இந்த ஜான்சி ராணி அம்மா, அஞ்சலி அம்மா கருவில் குழந்தைய சுமந்துக்கிட்டு விடுதலை போராட்டத்திற்காக போராடி இருக்கிறாங்க. இவங்க 1890 கடலூரில் முதுகூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காங்க.
5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கும் இவங்க ஒரு பத்திரிகை முகவரை திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கணவருடைய பேர் முருகப்பா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில விடுதலை போராட்டத்திற்காக தன்னுடைய நிலம், வீடு, வாசல் அத்தனையும் வித்து விடுதலை போராட்டத்திற்காக செலவு பண்ணியிருந்திருக்காங்க அந்த பணத்தை. அவங்களுடைய கணவர் அவங்களுக்கு ஊக்குவிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா. அது மட்டும் இல்ல, அவங்களோட இணைந்து தன்னுடைய 9 வயது குழந்தையும் பல முறை சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்கிறாங்க. அவங்க குழந்தையும் விடுதலை போராட்டத்திற்காக நமக்காக பாடுபட்டிருக்காங்க அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. தென்னிந்தியாவிலிருந்து புறப்பட்ட முதல் பெண்மணி, ஒத்துழையாமை இயக்கத்திற்காக மகாத்மா காந்தியோடு இணைந்த முதல் பெண்மணி அஞ்சலை அம்மா அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க பல பெண்களை திரட்டிட்டு போயிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கள்ளுக்கடை மறியல் போராட்டத்திலையும் முதல்ல தொடங்குனதும் அஞ்சலை அம்மா தானா. எவ்வளோ தைரியமான பெண்மணின்னு பார்த்தீங்களா. அப்படியான ஒரு பெண்மணியை இன்னைக்கு நான் பேசுறதுல பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். பல முறை பல போராட்டங்களில் கலந்து கொண்டு பல முறை சிறைச்சாலைக்கு போயிருந்திருக்காங்க நம்ம அஞ்சலை அம்மா. அது மட்டும் இல்லைங்க, அஞ்சலை அம்மா உப்பு சத்தியாகிரகத்திற்குலையும் கடலூர்லேருந்து சென்னை வரைக்கும் நடந்தே போயிருந்திருக்காங்க. எவ்வளோ ஒரு மனதில் வைராகியம் இருந்திருந்தா 9 வயது குழந்தையும் கூட்டிக்கிட்டு நம்ம நாட்டுக்காக அந்த பெண் குழந்தையும் போராடி இருக்கும். அந்த பொண்ணோட பேர் அம்மா கண்ணு. மகாத்மா காந்தி பின்னாளில் லீலாவதி அப்படின்னு பேரை மாற்றி தன்னுடைய ஆசிரமத்துக்கு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிருந்துருக்குறாங்க. அது ஒரு விஷயம். அப்படி இருந்தாலுமே அந்த பொண்ணு சிறைச்சாலையில் தான் வளர்ந்துருக்குறாங்க. இந்த தியாக செம்மலான அஞ்சலை அம்மாவை நினச்சி பார்க்கும்போது மெய் சிலிர்க்குதுங்க. எத்தனை போராட்டங்கள், எத்தனை வழிகள். உப்பு சத்தியாகிரகத்தில் அவ்வளோ கடுமையாக தாக்கப்பட்டு அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நாட்டுக்காக போராடி இருக்காங்க. விடுதலை போராட்டன்றது ஆண்களுக்கே ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்த விஷயம். ஆனால் அஞ்சலி அம்மா ரொம்ப தைரியமாக இந்த செயலில் ஈடுபட்டிருக்காங்க. தென்னிந்திய ஜான்சி ராணி அப்படின்னு மகாத்மா காந்தி ஏன் இவங்களுக்கு பெயர் கொடுத்தாங்கன்னா, மகாத்மா காந்தியும் நம்மளுடைய அஞ்சலி அம்மாவும் ஒருத்தர் சந்திச்சு பேசிக்க கூடாது அப்படின்னு தடை உத்தரவு போட்டிருந்தாங்களாம். இதனால விடுதலை போராட்டத்துக்காக பாடுபட்டிருந்த அஞ்சலி அம்மா மகாத்மா காந்தியோட கண்டிப்பா கலந்துரையாடல் பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட தான் படுதா உடை அணிஞ்சு கொண்டு குதிரைவண்டியில போய் தானே குதிரைவண்டியை இயக்கி மகாத்மா காந்திய அழைச்சிட்டு பேசியிருந்திருக்கிறாங்க. அந்த தைரியத்தை பாராட்டி தான் மகாத்மா காந்தி அவர்கள் நம்ம அஞ்சலை அம்மாவுக்கு தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த பட்டம் அவங்களுக்கு பொருத்தமாக தாங்க இருக்கும். இப்படியான ஒரு நல்ல நாளிலே, ஒரு சர்வதேச பெண்கள் தினத்திலே ஒரு அருமையான வீரமும் தீரமும், அஞ்சலையினாலே அஞ்சாமை ஆனால் அஞ்சவில்லை என்ற ஒரு பராக்கிரமசாலியான நம்ம அஞ்சலி அம்மாவை பற்றி பேசினதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்ப்ப காலத்தில் கூட சிறைச்சாலையில் தன்னுடைய 2வது குழந்தை கர்ப்பமாக இருக்கும்போதும் சிறைச்சாலையில் தான் கழிச்சிருக்காங்க. கர்ப்பம் பண்ணுறதுனால அவங்கள வீட்டுக்கு அனுப்பியிருந்துருக்குறாங்க. பிணை கைதியாக தான். அதுக்கப்புறம் திருப்பி குழந்தை பிறந்து 2வது வாரத்தில் திருப்பியும் சிறைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்படியான பல கொடுமைகளை தன்னகத்தே அடக்கி கொண்டு நாட்டின் விடுதலைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு தான் கஷ்டப்பட்டாலும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு வீர தாயை பேசியதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். 1947 நாடு விடுதலை அடைந்த பிறகு சட்டமன்ற பேரவை போட்டிகளில் ஈடுபட்டு அவங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்தலில் வெற்றி பெற்றிருந்திருக்காங்க 3 முறை. 241 மைல் நடந்து போய் போராட்டம் பண்ணுறதெல்லாம், தடியடி வாங்கிக்கிட்டதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டங்க. அப்படியான ஒரு பெண்மணியை பேசினதில் மிகுந்த மகிழ்ச்சி. அஞ்சலை அம்மா நம்மோடு எப்போதும் அஞ்சலியாக நம் மனதிலே நிறைந்திருக்கின்றார். இன்றிலிருந்து இந்த சர்வதேச பெண்கள் தின நிகழ்விலே அஞ்சலி அம்மாவை பற்றி அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்ல வாய்ப்பளித்து பாரதி சுடர் திருமதி வளர்மதி பாரத் அவர்களுக்கு மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாக ஆர்ஜே விஜயலட்சுமி திருஞானராஜா. நன்றி, வணக்கம். Jayabhen Desai came to Britain as an immigrant in the 1960s. She joined the Grunwick factory
And when she was ordered to work overtime in the factory, she instigated strike action with her fellow Asian and female workforce. They were fighting against poor working conditions, such as not being able to use the toilets, pay inequality, and institutional racism. The 100 or so workers were not unionized, but the strike grew in popularity as Jayabhen Desai travelled all over Britain trying to get support for the strike. Near the height of the dispute, the strikers were joined by over 2,000 supporters, other unions, on a protest rally. She famously told her manager that he was not running a factory but a zoo. She told him, "We workers are not monkeys dancing to your tunes, we are lions." The workers held strong for an amazing 2 years, but they had to return after this because the employer ignored the recommendations of a government inquiry that was set up to look into the dispute. To me, she represents two really important ideas. Firstly, she counters stereotypes of Asian women as passive and non-political. Secondly, she shows us that workers do not need to be fearful. Whether we are workers, women, or Asian, Jayabhen Desai shows us that we too could be lions. Hello, Namaste. I am Deeta Nair, settled in New Jersey, USA, and one of the founding partners of the Empower Foundation. My woman hero of the day is Padma Shri Dr. P.T. Usha. P.T. Usha, a recipient of the Arjuna Award, is known as India's Golden Girl and is one of the finest track athletes the country has ever produced. She comes from a small town in Kerala. Usha was the first Indian woman athlete to reach the final of an Olympic event at the Los Angeles Games in 1984, and since then has gone and won 4 Asian Games gold medals, 7 Asian Games silver medals, 14 Asian Championship gold medals, apart from more than 100 international medals and countless medals at national and state level meets. What I admire the most in P.T. Usha is her perseverance and dedication to her country and self. She has shown us never to stop even after reaching the top. She did everything for India and to date trains young girl athletes to follow their dream in track and field. Age is no bar for this queen of track and field. I am proud of Padma Shri Dr. P.T. Usha, and a happy Women's Day to all of you ladies watching out there. Never say never. Thank you. Bye-bye. வணக்கம். என் பெயர் அருள் அண்ணாமலை என்பரசு. நாங்கள் இப்பொழுது பத்மஸ்ரீ பாப்பம்மாள் பாட்டி அவர்களை பேசப் போகின்றோம். என் பெயரு இந்து அன்பரசு. பாப்பம்மாள் கோயம்புத்தூரில் தெக்கம்பட்டி என்னும் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டு வருகிறார். சிறு வயது முதல விவசாயத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். From the savings she made from her shop, she bought her own land. She now owns her organic farm where she cultivates corn, various pulses, fruits and vegetables. From some years back, she was associated with the Tamil Nadu Agricultural University, where she was addressed with a pioneer farmer. பத்மஸ்ரீ பாப்பம்மாள் இயற்கை விவசாயத்தில் இந்நாள் வரை கலக்கும் ஒரு மகத்தான பெண்மணி. இவர் 50 வருடங்களுக்கு மேல் களத்தில் மிக ஆர்வத்துடன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். Though in those days, women were confined to 4 walls and were expected to only carry out domestic chores, this lady never let her being a woman stop her from achieving her best. She broke the glass ceiling to explore what she loved the most. For example,
In the 1950s, at the age of 16, she started her first venture and set up an Italy vada shop and made her first income. At the age of 35, she was appointed as the head of the village. At the age of 50, she invested all her money and bought 10 acres of land where she began to cultivate her own crops. And recently, at the age of 107, the Indian government recognized her achievements by honoring her with the Padma Shri, one of the highest recognized titles in India. After selling most of her land, she continues to organically cultivate her 2.5 acres of land on a daily basis. What we can learn from her. Papa Mal is not an example but an inspiring woman who is a great champion of organic farming. She continues to teach us with hard work and dedication anything is possible. She is a living legend who proves age is no barrier. Our dream is to go and meet Papa Mal in person on our next visit to India. Thank you for listening. Nandri Vanakkam. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்தன்னைக்கு என்னோட மனசுக்கு பிடிச்ச ஒரு வீர பெண்மணியை பத்தி உங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். அவங்க தான் தில்லையாடி வள்ளியம்மை. நம்ம தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்ற பேரை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவங்களோட வீர வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது ஒரு யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். தில்லையாடி வள்ளியம்மையோட பெற்றோர்கள் அவர்களோட பிழைப்புக்காக சிறு வயதிலேயே சவுத் ஆப்பிரிக்காவிற்கு புலம்பெயர்ந்து விட்டார்கள். அங்கே அவர்களுக்கு 1898ஆம் ஆண்டு பிறந்தவர் தான் வள்ளியம்மை. அன்றைய காலகட்டத்தில் இந்தியர்களுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்காவில் இயற்றப்பட்ட பல சட்டங்களை எதிர்த்து காந்தியடிகள் அறவழி போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அறவழி போராட்டங்களினால் ஈர்க்கப்பட்ட தில்லையாடி வள்ளியம்மை போராட்டங்களில் கலந்து கொண்டார். அப்படி ஒரு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையின் சுகாதார குறைவு காரணமாக வள்ளியம்மையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அதன் காரணமாக அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவரை காண வந்த காந்தியடிகள் இந்த அறப்போராட்டங்களினால் உடல்நிலை இப்படி பாதிக்கப்பட்டதே என்று வருத்தத்துடன் கூறும்போது, இந்த அறப்போராட்டங்களினால் அனைவருக்கும் நன்மை விளையும் என்றால் இது போன்ற பல போராட்டங்களில் கலந்து சிறை செல்ல நான் தயார் என்று கூறினார் 16 வயது தில்லையாடி வள்ளியம்மை. சிறையிலிருந்து விடுதலையான சில நாட்களிலேயே அவருடைய உடல்நிலை குறைவு காரணமாக உயிரிழந்தார் வள்ளியம்மை. வள்ளியம்மை உயிரிழந்த சில மாதங்களிலேயே அவர்கள் போராடிய அறவழி போராட்டத்தின் காரணமாக இந்தியர்களுக்கு எதிரான அனைத்து சட்டங்களும் நீக்கப்பட்டு விட்டன. இதுவும் அவருடைய அறவழி போராட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இந்த வீர பெண்மணியின் வாழ்க்கை வரலாறிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வைராகியத்துடனும் நெஞ்சுரத்துடனும் அறவழியில் போராடும் எந்த ஒரு காரியமும் நிச்சயம் வெற்றி பெறும் என்பதே. மீண்டும் அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். A woman from the past who has inspired me is Rajani Thiranagama. Born in 1954, she was a Tamil doctor, a lecturer at Jaffna University, a feminist, an author, and a human rights defender of Sri Lanka. From an early age, Rajani was involved in left-wing politics, an individual who loved peace, order, equality, and strove for a harmonious society. She was the member of a family that fought against the oppression of minorities and supported the freedom struggle of the innocent Tamil people. However, after witnessing the atrocities on both sides of the conflict, she rethought her role within the freedom struggle and went on to collect evidence of human rights violations of various armed militant groups. She co-wrote the book, The Broken Palmyra, which documents the violence in Jaffna in the 1980s. Rajani and some of her co-workers at Jaffna University
also founded the Jaffna branch of University Teachers for Human Rights. Vajani often travelled for work, and in early 1989, she had been in the UK for a research project. She was warned by many friends to not return to Jaffna, but she ignored these warnings, as she was convinced she was needed there. On the 21st of September 1989, a few weeks after the release of her controversial book, she was assassinated outside her home. Vajani, despite knowing the danger she was putting herself in, was unafraid in openly discussing her views, making her a true heroine of our time. She unapologetically stood against oppression and brutality and was a beacon of hope for a community living in fear. Thank you for watching. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.